மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு நீங்க லைக் பண்ற மாதிரி நிறைய டாபிக்ஸ் இதுல பேசியிருக்கேன்னா, ஸோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு ரொம்ப 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 காமனான கொஸ்டின். எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸும் ஃபர்ஸ்ட் யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் வந்ததுமே டாக்டர் நான் நேரா படுக்கலாமா, நான் லெஃப்ட்ல படுக்கலாமா, ரைட்ல படுக்கலாமான்ற பயம் வந்து உடனே வந்துடும். ஸோ முதல்ல வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா, பிரெக்னன்சி வந்து அது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு நார்மல் சேஞ்ச். அதனால இமீடியட்டா உடனே உங்களை ஒரு பேஷண்டா நீங்களே வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டு பயந்துகிட்டு இருக்க வேணாம். பி நார்மல், பி ரிலாக்ஸ்ட். ஃபியூ சேஞ்சஸ் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அதுவே போதும். பிரெக்னன்சில நீங்களும் சேஃபா இருப்பீங்க, பேபியும் சேஃபா இருக்கும். பேபி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 months வரைக்குமே பெல்விஸ், அதாவது வயிறு இருக்கு பாத்தீங்கன்னா, அது மேல் பகுதியை அப்டமன் சொல்லுவோம். கீழே அந்த இடுப்பெலும்பினுடைய உள் பகுதி, அதுக்கு பேரு பெல்விஸ்ன்னு பேரு. ஸோ அந்த பெல்விஸ்குள்ளதான் அந்த கர்ப்பப்பை இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 months பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை வந்து அந்த பெல்விஸ்க்கு உள்ளுக்குள்ள இருக்கும். ஸோ அதனால நீங்க எந்த பொசிஷன்ல படுத்தாலும் பேபிக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. இது அப் டு 4 months, 5th month ஸ்டார்டிங் வரைக்குமே ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. பட் 5வது மாசம் ஆரம்பம், அதாவது நீங்க அந்த அனாமலி ஸ்கேன் எடுக்கிறீங்க இல்லையா, அதான் 5வது மாசம். அந்த ஸ்கேன் எடுக்கிறதுல இருந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை வந்து ஆல்மோஸ்ட் உங்க வயிற்றினுடைய அடிப்பகுதியில நல்லா கொஞ்சம் பெருசா வந்துடும். இவ்வளவு தூரம் மேல வந்துடும். நீங்க தொட்டு பார்த்தாலே தெரியும். பாப்பா மூமெண்ட்ஸ்லாம் அதுக்கப்புறம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த லெவலுக்கு வந்த பிறகு பேபி வந்து ஒரு கன்ஸ்டபிள், அந்த கர்ப்பப்பையோட சேர்த்து ஒரு கன்ஸ்டபிள் சைஸ் இருக்கும். அப்ப நேர படுத்தா அது அப்படியே பின்னாடி இருக்கிற ரத்த குழாயெல்லாம் அழுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து 5வது மாசத்துக்கு அப்புறம் ஒரு சைடா படுங்க, நேர படுக்காதீங்கன்னு நம்ம வந்து சொல்றோம். அப்ப ஒரு சைடா எப்படி படுக்கிறது? முதுகு வலிக்கும் இல்லையா? ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, உங்களுக்குன்னு ஒரு 10 தலகாணி வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பிரெக்னன்சி பில்லோலாம் பத்தாது. 10 தலகாணி உங்களுக்குன்னு தனியா வச்சுக்கோங்க. இந்த பக்கம் இப்படி நீங்க லெஃப்ட்ல படுக்கிறதா எப்பவுமே ரொம்ப நல்லது. லெஃப்ட்லயே படுக்க முடியலன்னா கொஞ்சம் நேரம் ரைட்லயும் படுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த பக்கம் ஒரு 4 தலாணி வைங்க, இந்த சைடு ஒரு 4 தலாணி வைங்க. ரொம்ப விலை ஜாஸ்தி கெட்டலாம் இருக்க வேணாம், பட் எல்லா காலம் கரெக்டா டைட்டா இருக்கா, ஒரே லெவல்ல இருக்கா, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். அது மாதிரி பெட்டு வந்து நல்ல பெட்டா வாங்கி யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா பேக் பெயின் இதெல்லாம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் 6 months வரைக்கும் கீழே படுத்துக்கலாம், ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் எந்திரிச்சு எலும்பி அப்புறம் நம்ம உட்கார்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் கீழே தரையில படுத்து பண்ணுறதுக்கு. அதனால ஆஃப்டர் 6 months மேக்ஸிமம் கட்டில் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. ஸோ இப்போ ஃபீடிங் சேர்னு ஒன்று இருக்கு, பிரஸ்ட் ஃபீடிங் சேர்னு. ஸோ அது வந்து நமக்கு ஃபீடிங் டயத்தில் மதர் அண்ட் பேபி 2 பேரும் வந்து படுத்துக்கிறதுக்கு நாங்கள் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அது வந்து மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஸோ அப்போ பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு அப்படி லைட்டாக அதில் வந்து ஒரு ராக்கிங் மூமெண்ட் இருக்கும், ஆடிக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த ஒரு அசைவு நாற்காலி ஒன்று இருக்கும் பாருங்களேன், அந்த மாதிரி இருக்கும். அது கால் வைக்கிறதுக்கும் அதுலேயே வந்து ஒரு இடம் இருக்கும். ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் அது வந்து ஒன்லி பிரஸ்ட் ஃபீடிங் அந்த டயத்துல தான் சொல்றோம். நார்மல் டியூரிங் பிரெக்னன்சி மேபி ஒரு 1/2 hour 1 hour அந்த மாதிரி நீங்க வந்து படுத்துக்கலாம். இல்லை ஊஞ்சல் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வென்டிலேஷன் இருக்கிற இடத்துல படுத்துக்கலாம். பட் கம்ஃபர்டபுளா இல்லாம ரொம்ப குட்டியோண்டு சோஃபால அப்படியே கை காலை குறுக்கிட்டு ஒரு அன்பொசிஷன்ல படுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, தூங்குறப்ப தெரியாது. பட் எந்திரிச்ச பிறகுதான் உங்களுக்கு அந்த மசில் ஸ்பாசம்ஸ், அதாவது கிராம்ஸ் பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து பாசிபிள் ஆஃப்டர் கெட்டிங் அப். ஸோ அதனால எப்பயுமே கம்ஃபர்டபுளா நல்லா சுத்தமா இருக்க பாருங்க. இல்லைன்னா அதுலேருந்து நமக்கு ஏதாச்சும் 2 இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். அதே மாதிரி எல்லாரும் உட்கார்ற சோஃபால நம்ம படுத்தோம்னா அதுல வந்து இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து நமக்கு தோல்ல வரலாம், இல்லை கோல்டு பிடிக்கலாம் அதுல இருக்க டஸ்ட்னால. ஸோ அதனால காமன் அந்த யூஸ் பண்ற சோஃபாஸை மேக்ஸிமம் வந்து தூங்குறதுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு தனியா அதே மாதிரி பெட்ஷீட்ஸ், பெட் கவர்ஸ், பில்லோ கவர்ஸ், டவல்ஸ், இதெல்லாம் பிரெக்னென்ட் லேடிஸ் எப்பயுமே உங்களுக்குன்னு தனியா ஒரு 2-3 செட்டு வச்சுட்டு நீங்க உங்களோட யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாரோடதும் மிக்ஸ் ஆகிறப்ப சம்டைம்ஸ் வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை கோல்டு இந்த டஸ்ட்னால சளி பிடிக்கிறதோ அதெல்லாமே வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தூங்குறப்ப கம்ஃபர்டபுள் பொசிஷன், இன் அ குட் பிளேஸ், வெல் வென்டிலேட்டட், அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப குறுகலான இடங்கள்ல படுத்து தூங்குறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் டைமும் நாட் அட் ஆல் குட். கண்ணு மூடுற வரைக்கும் நான் அப்படியே டிவி பார்த்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறது வந்து நாட் அட் ஆல் கரெக்டா. அதோட நீங்க கடைசியா பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் மனதில் ஆழ்ந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால ஒரு தூங்குறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு மைண்ட் ரிலாக்ஸ்டா வைங்க. நீங்க ஈவன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குமோ அந்த விஷயங்களை இமேஜின் பண்ணலாம். இல்லைன்னா புக்ஸ் படிக்கலாம். குழந்தை எப்படி வளர்க்குறது, இல்லை ப்ரெக்னென்சியில் நம்ம உடம்புல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும். சில புக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து ஒரு கைனகாலஜிஸ்டா இருந்தா கூட என்னுடைய ப்ரெக்னென்சியில் நான் அந்த புக்கெல்லாம் படிச்சிருக்கேன். வீக் டு வீக் ப்ரெக்னன்சி, வீக் டு வீக்ன்ற சில புக்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் பார்த்துக்கோங்க, நிறைய ஆத்தர்ஸ் இருப்பாங்க. ஒரு சில பேர் உங்களை பயமுறுத்துறதெல்லாம் எழுதியிருப்பாங்க. அதை பார்த்து புக்கு வாங்கணும். நல்லா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வீக்ல வந்து பேபியோடைய என்ன மாதிரி ஆக்டிவிட்டி இருக்கும், நம்ம உடம்புல என்னென்ன சேஞ்சஸ் வரும்,
அது மாதிரி சில புக்ஸ் எல்லாம் படிக்கலாம். இல்லை ஜென்ரலாக உங்களுக்கு ஸ்டோரி புக்ஸ் படிக்கலாம், இல்லை சாமி புக்ஸ் படிக்கணும்னா அதை படிங்க. ஸோ அந்த லாஸ்ட் 1 hour 9 to 10 புக்ஸ் படிச்சுட்டு அப்படியே மைண்டை வந்து ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்போ எழுந்திரிக்கும் போதும் நமக்கு வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி ப்ரெக்னென்சியில் வந்து தூங்கி எழுந்திரிச்சு அந்த சோம்பல் முறிக்கிறதுன்னு சொல்லுவோம் பாருங்க, ஸ்ட்ரெச் பண்ணுறது, அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா அப்படியே நின்றுடும். கிராம்ஸில் செம்மையாக பெயின் எடுத்துரும், முக்கியமாக காஃப் மசில்ஸ்லாம். நம்ம கூட அந்த கிரிக்கெட்டர்ஸ் மற்ற விளையாட்டு வீரர்கள்லாம் பார்த்துருப்போம். அவங்க வந்து சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்ப் பிடிச்சிரும், அப்படியே மூவ் பண்ணவே முடியாமல் உட்காந்துருவாங்க தரையில். இங்கேருந்து பார்க்குறப்ப நமக்கு என்ன நல்லா தானே விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த ஹீட்டில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கிராம்ப் பிடிக்கும். அது மாதிரி ப்ரெக்னென்சிலையும் கிராம்ப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப காமன். ஸோ அதனால இந்த சோம்பல் முறிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெச் பண்ணு தோணுச்சுன்னா அப்படியே கான்ஷியஸாக நிறுத்திடுங்க. இல்லை அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க அப்படின்னா பாதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதான் காலு பாதம்னா பாதத்தை வந்து நம்ம வந்து மேல் பக்கமாக தான் ஸ்ட்ரெச் பண்ணணும். இப்படி கீழே ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா கிராம்ப்ஸ் பிடிக்கும். ஸோ எப்பயுமே மேல் பக்கம் ரொம்ப எனக்கு சோம்பல் முறிக்கணும்னு தோணுதுன்னா பாதத்தை வந்து இப்படி மேலே அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கிராம்ப்ஸ் பிடிக்காது. அதே மாதிரி ஹாட் வாட்டரில் காலை வந்து நல்லா ஒரு ஹாட் வாட்டர் பாத், ஒரு டப்பில் வந்து ஹாட் வாட்டர் போட்டு அதில் பாதத்தை கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கனாலும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒர்க்கிங் லேடிஸ் கட்டாயமாக இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிக்கிறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. உங்களுடைய என்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மேக்ஸிமம் பாசிபிள் நான் டைம் கிடைக்குமோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.